மகர ராசிக்கு இந்த பங்குனி மாதம் தமிழ் மாதம் எவ்வாறு இருக்க போகுது? மாற்றங்கள் கிடைக்கின்ற மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்க போதையா? இடைவெளி விட்டு இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் பொருளாதாரத்திலும் சரி, வேலை அமைப்பிலும் சரி, இது வரைக்கும் தொடர்ச்சியாக நம்மளுக்கு தடையென்று கொடுத்ததெல்லாம் இனிமேல் மாறி வரப்போகிறது என்றதுக்கு தான் இது அனுபவம். இதுக்கான முடிவு என்று கூட சொல்லலாம். புதன் அதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி அவர் தான். நம்மளுக்கான காலம் உகந்த காலமாகவும் மாறப்போகுது. அந்த 6ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் நீச்சகதி பெறுவதும் சூரியன் 3ஆம் இடத்துல வருவதால் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாகும். வெளியூர்னால் நம்மளுக்காக சொந்தக்காருக்காக போகிறதுக்கோ, ஏன்னா 8ஆம் அதிபதியாக வராரு சூரிய பகவான். அதனால் அவருக்கான சொந்த உறவினர் என்று சொல்லக்கூடிய மாமியார் வீட்டு சொந்தங்களோ, மாமியார் வீட்டு சொந்தங்களோ நம்ம வீருக்கு வர்ற மாதிரியோ, போக்குவரத்து வச்சுக்கிற மாதிரியோ இந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான அமைப்போ இந்த நேரத்தில் இவையெல்லாம் கிடைக்க போதையா? நல்ல முன்னேற்றம் தருகின்ற மாதமாக மகர ராசிக்கு போன மாதம் இருந்து வந்த டைட்டான விஷயங்கள்லாம் கலைந்து சென்று அடுத்த மாதங்கள், அதாவது பங்குனி மாதம் முழுவதும் ஒரு 5 தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க ஐயா. புதன் வக்கரகதிக்கு வரட்டும், நல்ல ஏற்றத்தை கொடுப்பார், பணவரவு அதிகரிக்க வைப்பார். சனியோடு தொடர்பு கொள்ளும் போது பணவரவு அதிகரிக்கக்கூடிய காலம் ஏற்படும். நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய மாதமாக மகர ராசிக்கு பங்குனி மாதம் இருக்கும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.